நம்மளுடைய கண்களுக்கு வானத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா, அந்த ஒண்ணுமே இல்லாத இடத்துல கண்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டம் முழுவதும் இப்போ மேப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒரு டெலஸ்கோப் மூலியமா. இப்ப நம்ம பூமியில இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல ரொம்ப சைலண்டா நம்ம ஒட்டுமொத்த காஸ்மாஸையுமே அமைதியா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெலஸ்கோப். இதை நம்ம அப்சர்வரி எப்படின்னா சொல்லலாம். பட் இந்த ஒட்டுமொத்த காஸ்மாஸையும் தொடர்ந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு கூடத்தை பார்க்க போறோம். அதுக்கு பேரு யூக்லைட். இது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் பல விதத்துல நமக்கு எக்கச்சக்கமான உதவி பண்ணிருக்கு. என்ன எதுங்கிறத நம்ம டீப்பா அந்த டெலஸ்கோப்போடைய பாதையில பயணம் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு பால கார்த்திகேயன். இதை நம்ம இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். யூக்லைட் அப்படின்றது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்கின ஒரு விண்வெளி தொலைநோக்கி. இது 2023 ஜூலை 1 அமெரிக்காவுடைய புளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேப் கானிவல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 மூலியமா ஏவப்பட்டிருக்கு. இது ஏவப்பட்ட சில வாரங்கள்லேயே இது சூரியன், பூமி இந்த ரெண்டுக்கும் நடைபெற்ற ஒரு பாயிண்ட்ல நிற்குது. இதை நம்ம லாங்குவேஜ் பாயிண்ட்னு சொல்லுவோம். L2 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இது நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த L2 அப்படின்ற பகுதி பூமியில இருந்து சுமார் 1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அங்க சூரியன், பூமி நம்ம அனுப்பக்கூடிய அந்த விண்கலம் அதோடைய ஈர்ப்பு சமநிலை காரணமா யூக்லைட் சூரியனை சுத்தி பூமியோட சுத்தி வருது. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சுத்துது. இது பூமியை நேரடியாக சுத்துறதே கிடையாது. இது சூரியனை சுத்தும் போது பூமியோட ஒரே வேகத்துல சுமார் 30 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அப்படிங்கிற வேகத்துக்கு இது சுத்துது. யூக்லைட் அப்படின்ற பேரு பண்டைய கிரேக்க கணித அறிஞரான யூக்லைட் அப்படின்றவருடைய பேர்ல இருந்து வந்திருக்கு. அவர் ஜியோமெட்ரி அடிப்படையில் விதிகளை ரொம்ப அழகா தொகுத்தவர். கேலக்சி அதோடைய வடிவத்தை அளவிடக்கூடிய ஒரு திட்டத்துக்கு அந்த பேர் ஒன்று வச்சிருக்காங்க. அதான் யூக்லைட் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இதோடைய முக்கிய நோக்கம் காஸ்மாஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான எல்லா சிஸ்டமையும் மேப்பிங் பண்றது. இது சுமார் 10 மில்லியன் ஒளியாண்டுகள் அதுக்கு மேற்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கேலக்சிஸை பார்க்குது. அதோடைய வடிவ மாற்றங்கள் எவ்வளோன்றதை இது அளவு பண்ணுது. இந்த வடிவ மாற்றம் வீக் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு ஒரு நிகழ்வுனால ஏற்படுது. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாத டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் அதோடைய ஈர்ப்பு விசை மூலியமா ஒவ்வொரு விண்மீன் மண்டலங்களும் ஒளியை கொஞ்சம் வளைச்சு காட்டுது. அந்த ரொம்ப மிகச்சிறிய வளைவுகளையே யூக்லைட் ரொம்ப அழகா அளக்குது. இந்த டெலஸ்கோப்ல பிரைமரி மிரர் அதோடைய விட்டம் சுமார் 1.2 மீட்டர். இது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னது. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய பிரைமரி மிரர் 2.4 மீட்டர் இதோடைய விட்டம். ஆனா யூக்லைடுடைய வலிமை அதோடைய பார்வையில் இல்லை. அதோடைய பிளஸ் பாயிண்டே ரொம்ப அகலமாக பார்க்கறது. ஹபிள் ரொம்ப ஆழமாக பார்க்கும். ரொம்ப சின்ன பகுதியாக இருந்தாலும் பார்க்கும். ஜேம்ஸ் வெப் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் பகுதிகளை ரொம்ப துல்லியமாக பார்க்கும். ஆனால் யூக்லைட் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான மிஷன். இது ஒரே நேரத்தில் மிகப்பெரிய வான்பரப்பை பார்க்கும். துல்லியமாக வரைபடமாகும். அதாவது அகன்ற பார்வை. இதோடைய பார்வை அதோடைய பரப்பளவு ஹபிளோட பல மடங்கு ரொம்ப ரொம்ப அகலமானது. ஒரே எக்ஸ்போசரில் யூக்லைட் சுமார் எக்கச்சக்கமான பரப்பளவை அதனால பார்த்து மேப்பிங் பண்ணி முடிக்க முடியும். இதுல 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. ஒன்று VIS. இது விசிபிள் வேவ்லென்த்ல ரொம்ப ரொம்ப ஹை ரெசல்யூஷன் படத்தை எடுக்கும். இன்னொன்று NISP, நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் ஃபோட்டோமீட்டர். இது நியர் இன்ஃப்ராரெட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒளியை பதிவு பண்ணி அதோடைய தரங்களை எதுக்கு கொடுக்கும். கேலக்சியோடைய தூரத்தை அளவிடுறதுக்கு VIS கருவி ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப துல்லியமாக செயல்படும். மனித கண்ணோட கம்பேர் பண்ணும்போது 60 மடங்கு நுணுக்கமான கோண வேறுபாட்டை இதனால் பார்க்க முடியும். யூக்லைடுடைய முதல் சோதனை படம், இதை நம்ம டெஸ்ட் பிக்சர்னு சொல்லுவோம், 2023 நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த பிக்சரில் பெர்சியஸ் கான்ஸ்டலேஷன், IC342, ஹார்ஸ் ஹெட் நெபுலா மாதிரியான பகுதிகள் இருந்திருக்கு. இந்த படங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமும் அதோடைய வடிவத்தை நமக்கு ரொம்ப அழகாக காட்டுது. அதோடைய ஓரியன்டேஷன், அதோடைய எலிப்சிட்டி எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் மாடுலேஷனுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திருக்கு. யூக்லைடுடைய வயது 6 ஆண்டுகள் மட்டும்தான். இது நம்ம நினைக்கிறது. ஆனால் அது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு மேலே கூட அது உயிரோட இருக்கலாம். அதோடைய காலத்தில் சுமார் 15,000 சதுர டிகிரி வானப்பரப்பை இது வரைபடமாக்கலாம். இது ஒட்டுமொத்த வானத்தில் சுமார் 1/3 பங்கு. யூக்லைட் L2 அப்படின்ற பகுதியில் இருக்கிறனால பூமியோடைய நேரடி தொடர்பு அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலியமா தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. சிக்னல் ஒளியோட வேகத்துக்கு டிராவல் பண்ணோம். 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு சுமார் 5 வினாடிகள் ஆகும். அதனால நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகலாம். இந்த டைம் டிலே
ரீசனபிள் டைம் டிலே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோடைய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு பல மெகாபைட் பர் செகண்ட் அப்படின்ற அளவுக்கு நிறைய டேட்டாஸ் அதுக்கும் நமக்கும் நடுவில் தகவல் பரிமாற்றத்துக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கொடுக்கக்கூடிய டேட்டாவை இங்கே மிகப்பெரிய கம்ப்யூட்டரில் வச்சு அதை நம்ம டீகோட் பண்ணி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி விஞ்ஞானிகள் கொடுப்பாங்க. ஹபிள் வெப் யூக்ளிட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. பல வெவ்வேறு காலகட்டங்கள்லையும் பல வேறு மிஷனுக்காகவும் நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது புரிய வரும். ஹபிள் ஆப்டிக்கல் அண்ட் அல்ட்ராவைட் பகுதியை ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக பார்க்கும். அது பணங்கள் எடுக்கும். வெப் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் இருந்து வரக்கூடிய அலைநீளம் இன்ஃப்ராரெட் பகுதிகளை பார்த்து அதோடைய ஆரம்ப காலத்தில் அதோடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்றதை நமக்கு ஈஸியாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யூக்ளிட் ரொம்ப பெரிய அளவிலான இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அது மேப்பிங் பண்ணி நமக்கு புள்ளி விவரம் மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ டெலஸ்கோப்பை நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னொன்றுக்கும் கண்டிப்பாக நம்ம கம்பேரிசன் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு கொடுத்த வேலையை அது கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த யூக்ளிட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இதோடைய இலக்கு டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜியை பற்றி மெஷர்மெண்ட்டை கொடுக்கறது. இப்போது கணக்கீடின்படி நம்மளுடைய காஸ்மாஸில் சுமார் 95% பகுதி நேரடியாக பார்க்க முடியாத பொருளாக இருக்குது. இதை நம்ம டார்க் எனர்ஜியாகவும் சொல்லலாம், டார்க் மேட்டராகவும் சொல்லலாம். யூக்ளிட் இந்த அளவீட்டில் எந்த அளவுக்கு துல்லியத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குது. தென் இதோடைய மிஷன் முடிவில் எரிபொருள் குறைஞ்சி போனதுக்கப்புறம் L2 அப்படின்ற அந்த சுற்றுவட்ட பாதையிலேயே இது பாதுகாப்பாக நிலைநிறுத்தப்படலாம். இது பூமிக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் நிரந்தரமாக சூரியனை சுற்றி வந்துட்டே இருக்கும் பூமியோட சேர்த்து. இதோடைய கருவிகள் நிறுத்தப்பட்டாலும் அது கொடுத்த டேட்டாஸ் நமக்கு பல தசாப்தங்களாக விஞ்ஞான ஆய்வுகளுக்கு ரொம்ப அழகாக பயன்படும். இந்த டெலஸ்கோப் ஏற்கனவே கோடிக்கணக்கான கேலக்சிஸை பார்த்துருச்சு. அது சுரந்து மேப்பிங் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் அதோடைய அளவு எவ்வளோ அப்படிங்கிறத கூட இது கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை அவங்க பேரின் அகாசிட்டிக் ஆசோலேஷன் அதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. எதிர்காலத்தில் காஸ்மாலஜி அதோடைய மாடல்ஸை சோதிக்க இந்த மாதிரியான ரொம்ப ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய டெலஸ்கோப் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த யூனிவர்ஸ் எப்படி விரிவடையுது, இந்த விரிவடைகிற காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, கிராவிடேஷனல் லா ஒரு மிகப்பெரிய அளவில் மாறுதா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக இந்த டெலஸ்கோப் தொடர்ந்து பதிலை தேடிக்கிட்டே இருக்கும். பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் அமைதியாக சுற்றக்கூடிய இந்த யூக்ளிட் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் அண்ட் பல நட்சத்திரங்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. அதோடைய கண்கள் ரொம்ப தூரத்தை பார்க்கல, பட் அது மெஷர் பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவீடு மூலியமா இந்த ஒட்டுமொத்த காஸ்மாஸுடைய வடிவம் நமக்கு கணிதமாக எழுதப்படுது. கண்களுக்கு தெரியாத சிஸ்டம் எண்ணிக்கைகள்னால விரிவாக்க இந்த டெலஸ்கோப் ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணுது. உங்களுக்கு இந்த டெலஸ்கோப் பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல ஆச்சரியங்கள் வானத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு வினோதமான விண்வெளி சார்ந்த பதிவுகளில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.